ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இது போல ஒரு பேஜ் டர்ன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கம்போசிஷன்ல 2 வீடியோ வச்சிருக்கேன். ஸோ இது வீடியோ 2. இப்போ நான் வீடியோ 2 நான் ஆஃப் பண்றேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வீடியோ 1. இப்போ நான் வீடியோ 2க்கு பேஜ் டர்ன் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வீடியோ 2 லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டிங் போறேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சிசி பேஜ் டர்ன் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சிசி பேஜ் டர்ன் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை அப்படியே டிராக் பண்ணி ஸோ வீடியோ 2 லேயருக்கு நான் அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் எனக்கு எங்க இந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ நான் அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி வச்சதுக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலரை எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டு பொசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு நான் டாகிள் கீயை ஆன் பண்ணிக்கிறேன். இப்படி டாகிள் கீயை நான் ஆன் பண்ண அப்படின்னா எனக்கு V2க்கு கீ ஃப்ரேம் ஆன் ஆயிருக்கும். ஸோ இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் யூ அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு கீ ஃப்ரேம் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியும். இதுக்கடுத்து எனக்கு இந்த கீ ஃப்ரேம்ல எனக்கு பேஜ் டர்ன் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸோ இதை நான் ஸோ இந்த பேஜ் டவுனை இப்படி நான் இது பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் இப்படி என்னுடைய டைம் இண்டிகேட்டரை நான் இங்க வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்டை நான் ஜஸ்ட் இப்படி நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ப்ரிவியூ பேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளே பட்டனை ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் டர்ன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கு. கைஸ், இது வீடியோக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது இல்ல. ஸோ இதை நம்ம இமேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இமேஜ் அப்ளை பண்றதுக்கும் இதே ப்ராசஸ் தான். இப்போ இந்த பேஜ் டர்ன் எஃபெக்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்போசிஷன்ல 2 வீடியோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஸோ டாப்ல இருக்க வீடியோ லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போகணும். எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு சிசி பேஜ் டர்ன் அப்படின்ற எஃபெக்டை சர்ச் பண்ணி ஸோ அந்த எஃபெக்டை அப்படியே டிராக் பண்ணி டாப்ல இருக்க வீடியோக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸோ டாப் லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வரணும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிசி பேஜ் டர்ன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கும். அடுத்து நமக்கு எஃபெக்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல டைம் இண்டிகேட்டர் வச்சுட்டு ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டு பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோல்டு பொசிஷனுக்கு டாகிள் கீயை நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ணிட்டு ஸோ டாப்ல இருக்க லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு யூ அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு எந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆன் ஆயிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து நம்ம டைம் இண்டிகேட்டரை நம்ம தள்ளி வச்சுட்டு ஸோ எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் முடியுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு டைரக்டா கம்போசிஷன் விண்டோவுக்கு போயிட்டு நம்ம பேஜ் டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆன் ஆயிடும். அடுத்து ப்ரிவியூ பார்க்கறதுக்கு ப்ரிவியூ பேனல்ல போயிட்டு நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேஜ் டர்ன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்குது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.